காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும். இதுமாரி பல கஷேத்திரங்கள் இருக்குது இந்து மரபில். முக்கியமாக காசி கிட்டத்தட்ட பல வருடங்களாக அங்கே போய் விழுந்திருக்காங்க. என்ன சார் காசின்னா என்ன? நாம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், காசின்னா ரொம்ப புண்ணியம். பெரும்பாலும் அங்கே நடக்கிறது பூரா இந்த மாதிரி அட்டூழியம் தான். வயசான பெருசுங்களை கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாகரிகமான சமுதாயம் என்னெல்லாம் செய்யுமோ அது எதையுமே செய்யாத இடம் தான் காசி. முழுக்க ஏமாத்து, புரட்டு, சுரண்டல். ஒரு 14 வயசு பொண்ணுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம 14 வயசுன்னு சொல்லும்போது டக்குன்னு நமக்கு உரைக்க மாட்டேங்குது. இன்னொன்று சோனாகாட்சின்னு கல்கத்தாவில் சொல்லுவாங்க, விபச்சாரத்துக்கான பெரிய இடம் அப்படின்னு. அங்கெல்லாம் விட பெரிய விபச்சாரம் நடக்கக்கூடிய இடம் காசி தான். அதுக்கப்புறம் தான் கங்கைனா புனிதம். கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகள் இருக்கு. அது திரிவேணி சங்கமம். அதனால அங்கே போயிடலாம், அந்த போன பாவம் போயிடும், இது போயிடும். அதே போலவே புனித தலங்களுக்கு போகிறது. புனித தலங்கள் போகிறதுக்கு உண்டான பழக்க வழக்கமே எப்படி வருது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தப்போ பார்த்து பயந்துட்டாங்க. என்ன இதெல்லாம் நம்மளாம் ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருக்கிற மேட்டர் பூரா இன்னொரு கோயில்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அதுலேயும் கல்கத்தாலேருந்து வந்த ஒரு அதிகாரி முதல்ல அந்த கோயிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல எங்கே வர்றாருன்னா கொனார்க்கு கோயில் தான் வர்றாரு. பார்த்து பயந்துட்டாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும். இதுமாரி பல கஷேத்திரங்கள் இருக்குது இந்து மரபில். முக்கியமாக காசி கிட்டத்தட்ட பல வருடங்களாக அங்கே போய் விழுந்திருக்காங்க. வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு புண்ணியத்துக்காக அங்கே போகிறேன், நான் செய்த பாவம்லாம் கங்கையில் குளிச்சா போயிடும் அப்படின்னு வாழ்க்கையை தொடர்ந்து அங்கே போய் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சார் காசின்னா என்ன? அது இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்து மதம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இதோட பழைய பேர் வந்து வைதீக மதம்னு தான் சொல்லுவாங்க. வைதீக மதம்னா வேதம் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை. வேதம் சார்ந்த வழிபாட்டு முறைன்றது இந்த மாதிரி ஆறுகள், புனித தலங்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, அவர்கள் நாடோடிகளாக சுற்றுறவங்க. நாடோடிக்கு எந்த ஊர் மேலேயும் பெரிய பற்றுக்கிட்டுலாம் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் இந்த வருஷம் மதுரையில் இருக்கீங்க, அடுத்த வருஷம் வேறு ஊருக்கு போகிறீங்க, இப்படி வருஷம் வேறு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. நீங்கள் உங்கள் பொழப்பை பார்த்து போயிட்டே இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஆரிய வந்தேரி கூட்டம்ன்றது எப்போவுமே ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ தெரியாமல் எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் செத்தவங்களை. அது வந்து ஆரிய கூட்டத்தோட பழக்கம். ஏன்னா அவனுக்கு நிரந்தரமாக தங்குற இடம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவான், செத்துட்டானா அப்படியே அங்கேயே வச்சு எரித்து விட்டுட்டு போயிடுவான். தமிழர்களுக்கு அப்படி கிடையாது, ஒரே இடத்துல வாழக்கூடியவர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, புதைப்பாங்க. புதைக்கிறது தமிழர்களின் பழக்கமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூரே நமக்கு சாட்சி. ஏகப்பட்ட முதுமக்கள் தாலி கிடைக்குது இல்லை, பானையாக இருக்குது, பானைக்குள்ளே வச்சு, அதாவது இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் புதைக்கிற மாதிரி மரத்தில் பெட்டி செஞ்சு வைக்கிறதுக்கு பதிலாக மண்பானையில் செஞ்சு அதுக்குள்ளே வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ புதைப்பதுன்ற பழக்கம் இருக்கிறது நாகரிகமான சமுதாயத்தில் இருக்கும். நாகரிகம் வளர்ச்சி அடையாத சமுதாயம் எப்படி இருக்கும், எரிச்சிட்டு போயிடும். சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். சரி, அடுத்தால பார்த்தீங்கன்னா நகரங்களை கொண்டாடும் பழக்கம், சிட்டியை வந்து கொண்டாடுறது, அது வந்து யாருக்கு உள்ள பழக்கம்னா தமிழர்களோட பழக்கம். நீங்கள் சிலப்பதிகாரமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும். ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு இயற்கைகளை வாழ்த்திட்டு அடுத்தால காவிரி பூம்பட்டினம் போற்றுதும் அப்படின்னு வரும். நகரத்தை வணங்குகிறேன், என் நகரத்தை போற்றுகிறேன் அப்படின்னு. இப்போ கூட பாருங்க, நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. நான் மதுரைக்காரன்டா, நான் கோயம்புத்தூர்காரன்டா. தான் சார்ந்த நகரத்தை கொண்டாடுற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அது வந்து நாகரிகம் உச்சத்துக்கு போகும்போது தான் அந்த பழக்கங்கள் வரும். அதோட வெளிப்பாடு தான் இப்போ கூட நீங்கள்லாம் பார்க்கலாம். ஐ லவ் நியூயார்க், ஐ லவ் சிகாகோ அப்படின்லாம் அந்த வந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து அந்த டிஷர்ட்லாம் கொடுக்குற பழக்கம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நகரங்களை கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம். அதை தாண்டி ஆறுகளை கொண்டாடும் பழக்கம், நதிகளை கொண்டாடும் பழக்கம்.
ஏன் வருது? அந்த நதி தான் அவனது உணவின் ஆதாரம். விவசாயம் எல்லாம் சார்ந்த குடிநீர் எல்லாத்துக்குமே ஒரு நதியை சார்ந்து இருக்கும்போது அந்த நதியை அவன் கொண்டாட ஆரம்பிக்கிறான். இப்பவும் பாருங்க, மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா போய் மக்கள்லாம் பூவள்ளி போடுறது இதெல்லாம் பார்க்குறோம். இது பல காலமாகவே நதிகளை கொண்டாடும் பழக்கம், நகரங்களை கொண்டாடும் பழக்கம், இதெல்லாம் தமிழர்களின் பழக்கம். ஆரியர்களுக்கு இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. அவர்கள் நாடோடிகளாகவே வராங்க, எங்கே செட்டில் ஆக போகிறோன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பிற்காலத்தில் ஜனபாதாஸ் அப்படின்னு குட்டி குட்டி ராஜ்யங்களாக உருவாகிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த யாகம் வேள்வி இதெல்லாம் தான் பெருசாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ புத்தர் வர்றார். புத்தர் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன நடக்குது? மாற்றம் நடக்குது. இந்த மாதிரி பலியெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னா அசோகர் சக்கரவர்த்தி காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. வட இந்தியா முழுவதும் பௌத்த மதம் பெரிய அளவில் பரவிடுது. அப்போ பரவும்போது அடுத்தால திரும்ப இந்த பழக்கத்தை இதை எப்படியாவது மாற்றணும்னு இந்த பார்ப்பனர்கள் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி மாதிரி மாடு ஆடெல்லாம் வெட்டணும்னு சொன்னால் எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அதை மாற்றி தானியங்களை போட்டு எரிக்கிறது, யாகத்தை மாற்றுறது அப்படின்னு மாற்றுறாங்க. அப்போ இந்த நாகரிகம் அடைந்த பிறகு இந்த நதிகளை பார்த்து தமிழர்கள் கொண்டாடுறது, தமிழர்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க, அவங்க மட்டும்தான் வெளியேருந்து வராங்க. அப்போ தமிழர்கள் நதிகளை கொண்டாடுறாங்க அப்படின்ற பழக்கத்தெல்லாம் பார்த்து இந்த நதிகளை கொண்டாடும் பழக்கன்றது பௌத்த மதத்துலேயும் வந்துடுது. இதை நம்ம எங்கே இருந்து பார்க்கலான்னு பார்த்தோம்னா, ஹர்ஷர்னு ஒரு ராஜா இருந்தார், ஹர்ஷவர்தனான்னு. அவர் பௌத்தத்தில் தான் இருந்தார். அவர் வந்து ஒரு மாநாடு போடுறார். அந்த மாநாட்டில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வாங்க, உங்கள் மதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்றாரு. அந்த மாநாட்டுக்கு போடப்பட்டிருந்த பந்தலை பார்ப்பனர்கள் கொளுத்தி விட்டுறாங்க. அப்புறம் அவங்க அக்கா வந்து வற்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பௌத்த மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு தழுவுறாருன்னு மாறுறாரு. அப்போ தான் வந்து இப்போ அலகாபாத்னு சொல்கிறோம்ல, அது வந்து பழைய பேர் வந்து பிரயாகைன்னு பேர். அந்த பிரயாகையில் வந்து அவரும் நீராடினார் அந்த பௌத்த மத அடையாளத்தோடவே அப்படின்றது வரலாற்றில் இருக்கக்கூடிய குறிப்பு. ஸோ பௌத்தம் வந்து இந்த நதிகளை கொண்டாட தொடங்கிய பிறகு அதையும் இந்த வைதீக மதத்தை சேர்ந்தவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கங்கைனா புனிதம், கங்கை யமுனை சரஸ்வதி 3 நதிகள் இருக்குது, அது திரிவேணி சங்கமம், அதனால் அங்கே போயிடலாம், அந்த போன பாவம் போயிடும், இது போயிடும். அதே போலவே புனித தலங்களுக்கு போகிறது, புனித தலங்கள் போகிறதுக்கு உண்டான பழக்க வழக்கமே எப்படி வருது அப்படின்னு கேட்டால், தமிழர்கள் ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது 4 ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. என்னென்னா கல்யாணம் ஆன புதுசில் பையன் ஒரு டைப்பாக இருப்பான், பொண்ணு வேற ஒரு டைப்பாக இருக்கும், 2 பேருக்கும் செட்டே ஆகாது. ஆரம்பத்தில் இனிஷியலாக கொஞ்சம் செட் ஆகும், அப்புறம் பார்த்தா ஒரே சண்டை இடைமா போய் பெரிய ரணகலமாயிரும். அந்த இதை எல்லாருமே கடந்து தான் வந்திருப்பாங்க. திருமணமான முதல்ல 6 மாதம் நல்லாயிருக்கும், அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக ஆரம்பிக்கும், அடுத்து 1.5 வருஷம் பார்த்தா நரகம் மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அப்புறம் சரி நீ என்னமா பண்ணிக்க, நான் என்னமா பண்ணிக்கிறேன், ஒரே வீட்டில் இருக்கிறதோட இது நிப்பாட்டிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது செட்டில் ஆகிடும். அப்போ இந்த குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு செட்டப் மாறிடும். இப்போ இந்த குழந்தைகளும் பிறக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்? திரும்ப சண்டை வரும். அப்போ தான் அதுதான் பெரியவங்க என்ன சொல்கிறதுன்னா, ஏப்பா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாப்பா, உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் போயிரும்பா. ஆனால் என்னென்னா அந்த பயணம் வந்து என்ன பண்ணணும், வேற ஒரு சூழலை கொடுக்கும், ஒரு சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன், ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச். அப்போ அதுக்காகத்தான் இவங்க வந்து சொல்ல ஆரம்பித்தது என்னென்னா, ஒரு கோயில் லாங் ஜேர்னி, ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது. அப்போ இந்த பழக்கம் வந்து பிற்காலத்தில் என்ன ஆகிப்போச்சு, வெறும் கோயிலோடவே ஸ்டிக்கான் ஆயிடுச்சு. புரியுதா? அதுதான் சொல்லுவாங்க, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை அப்படின்னு. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கோயில்களில் அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் செதுக்கி வைக்கிறது. ஓகே, நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தப்போ பார்த்து பயந்துட்டாங்க. என்ன இதெல்லாம் நம்மளாம் ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருக்கிற மேட்டர் பூரா இன்னொரு கோயில்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அதுலேயும் கல்கத்தாலேருந்து வந்த ஒரு அதிகாரி முதல்ல அந்த கோயிலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு முதல்ல எங்கே வர்றாருன்னா கொனார்க்கு கோயில் தான் வர்றாரு. பார்த்து பயந்துட்டாரு, என்னடா என்ன எல்லாத்தையும் சிலையாகவே செஞ்சு வச்சுருக்கிறாங்க, இது வந்து கலாச்சாரமா அனாச்சாரமா? ஏன்னா அப்போ வந்து அவன் வந்து அது பேரே வந்து விக்டோரியன் லைஃப் ஸ்டைல் அப்படிம்பாங்க, விக்டோரியன் சீக்ரெட் அப்படிம்பாங்க. அதாவது செக்ஸ்ன்றது வந்து பொது வெளியில் பேசவே கூடாது.
பொதுவெளியிலே பேசக்கூடாதுன்னு வச்சிருந்தா இவன் கோயிலே பேசுறானே அப்படின்றது அவனுக்கு ஷாக் ஆகுது. ஓகே. அதோட என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வட இந்தியாவில் வந்து பெரிய கோயில்னு எடுத்தோம்னாலே இந்த கொனார்க் கோயில் தான். அது மற்ற எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த கோயில் எப்படி இருக்குன்னா இன்னும் சவுத்துக்கு போனால் இன்னும் எப்படி இருக்குமோ, வேணாம்பாடு அந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்ப இன்னொரு ஜெர்மன்காரர் வந்து தான் தொடர்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகுது, சமூக சூழல் சார்ந்து, அதாவது அன்னைக்கு தேதியில் கோயில்கள் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்தியின் தலம் கிடையாது. அதுதான் அவங்களுக்கு மால். அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு மால் எப்படியோ அது மாதிரி தான் அன்னைக்கு கோயில். அவங்களுக்கு போனோமா உள்ளே கடைங்க இருக்கும், சாப்பிட்ற பொருள்கள் இருக்கும், டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னா சும்மா வந்து உட்காந்து ஏதாவது கொஞ்சம் கதை பேசிட்டு. ஏன்னா கிராம வாழ்க்கை வேற, நகர வாழ்க்கை வேற. புரியுது. ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உழைப்பு மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கும். வேற இன்னும் பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. யோசிப்பதற்கும் அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா காலையிலேருந்து உடல் உழைப்பு. காலைல 4 மணிக்கு சூரியன் உதிச்ச உடனே வயலுக்கு போயிடுவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வயலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா தண்ணி பாய்ச்சும் போது இந்த சூரியன் வந்துருச்சுன்னா அந்த தண்ணி இறக்கிறது கஷ்டம். கிணத்துலேருந்து அந்த கமலையை போட்டு இறக்கணும்ல, அது இறக்கிறதே கஷ்டம். அப்படின்றதுனால சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. நகர வாழ்க்கை அப்படி கிடையாது. உடல் உழைப்பு அதிகமாக இருக்காது. எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும். பகல் பூரா சும்மா தான் கடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இருட்டிச்சுனோடனே என்ன பண்ணலாம், தூக்கமும் வந்து தொலையாது. சரி போய் சரக்க போடு, இல்லை கோயிலுக்கு போ, அங்கே போய் உட்காந்து கதை பேசிட்டு, அங்கே போனோம்னா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, கதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு டிவி பார்க்குற மாதிரி, படம் பார்க்குற மாதிரி, அப்படியே என்டர்டெயின்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்து தூங்குவாங்க. இப்படி இருந்தது வந்து பிற்காலத்தில் என்ன ஆயிடுது, 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி மார்க்கம்னு ஒன்று உருவாகுது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார், இப்படி இவர்கள்லாம் வரிசையாக வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதம்ன்ற கோட்பாட்டுக்குள்ள இந்த மதத்தை அடைக்கிறாங்க. அப்போ வந்து பலரும் பல்வேறு கடவுள்களை கும்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு குலசாமி வச்சுருப்பீங்க. அந்த சாமியை வந்து பார்த்தா எனக்கு கும்பிடணும்லாம் தோணாது. கரெக்டா? இல்லை எங்கள் ஊரில் ஒரு குலசாமி இருக்கும், நீங்கள் வந்தால் சும்மா வேடிக்கை தான் பார்ப்பீங்களே தவிர சாமி கும்பிடணுன்ற அந்த ஃபீல் வராது. கண்டிப்பாக. கரெக்டா? அதுபோல தான் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா சூரியனை கும்பிட்றவங்கன்னு தனியாக இருந்தாங்க, முருகனை மட்டும் கும்பிட்றவங்கன்னு தனியாக இருந்தாங்க, பிள்ளையார் மட்டும் கும்பிட்றவங்கன்னு தனியாக இருந்தாங்க, மகாவிஷ்ணு கும்பிட்றவங்கன்னு தனியாக இருந்தாங்க, சிவனை கும்பிட்றவங்க தனியாக இருந்தாங்க, சக்தி வழிபாடுன்னு தனியாக இருந்தாங்க. இப்படி ஒரு 6 வகையான கோயில்கள் கொஞ்சம் பெரிய கோயில்களாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அதுவும் இன்னும் சொல்லப்போனால் கோயில்கள்ன்ற கான்செப்டே இந்தியாவுக்குள்ள பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி கோயிலெலாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, இந்த 6 மதத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே மதம்னு மாத்துறாரு. அப்படி மாற்றும் போது தான் அதுக்கு பேரே ஷண் மதம்னு வைக்கிறாரு. ஷண் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் 6ன்னு அர்த்தம். அதுதான் ஷண்முகம் அப்படின்ற பேர் வைக்கிறாங்கல்ல, அதுலேருந்து வர்றது தான் ஷண் மதம் அப்படின்றது தான் அவர் பேர் வைக்கிறாரு. என்னென்னா கௌமாரம்னா முருகரை கும்பிடுறது, கானாபத்தியம் அப்படின்னா விநாயகரை கும்பிடுறது, வைணவம், சைவம், சாக்தம் அப்படின்னு இப்படி இந்த 6 மதங்களையும் அவர் ஒன்றிணைத்து இந்து மத கோட்பாடுன்னு ஒன்று உருவாக்கி பார்ப்பனர்கள் தான் இனிமேல் கோயிலில் பூஜை பண்ணுவாங்கன்ற மாதிரி கான்செப்ட் எல்லாம் அவர் உள்ளே கொண்டு வரும்போது இந்த மதம் டைட் ஆகுது. பிற்காலத்தில் பல்லவர்கள் வந்து வைணவ மதத்தை ஆதரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்திலேயே வட இந்தியாவில் நான் சொன்னல ஹர்ஷவர்தன், அவர் வந்து இந்து மதத்துக்கு மாறிடுறாரு. பின்னாடி சோழர்கள் வரும்போது இங்கே சைவ மதம் வருது. இப்படியாக இந்த மதங்கள்லாம் ஒருங்கிணைக்கப்படும் போது எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம் அப்படின்னு கொண்டாந்து காசி வைக்கிறாங்க. சரி. அப்புறம் என்ன சொல்லிடுறாங்கன்னா காசியில் செத்தா புண்ணியம். அதாவது காசியில் செத்தீங்கன்னா வேற எந்த சைடு ரூட்லையும் போகணும், ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் தான். பைபாஸ் பிடிச்சி அப்படியே நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து காசியில் போய் சாகணும் அப்படின்னு. இது ஒரு சிலர் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கனாலும் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னா வயசான ஆளுங்களை வச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலத்துக்கு காசிக்கு போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஓகே, அது ஒரு ட்ரெண்ட். யாரும் விரும்பிலாம் போகிறது இல்லைங்க. இப்போ நான் ஒன்று சொல்ல யோசிச்சு பாருங்க, இந்த காலம் 2026 சரியா, நான் உங்களை காசியில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து ஃபோனு காசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு தனியாக உங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னா உங்களால் திரும்பி வர முடியுமா? வர முடியாது. இப்போ வரலாம் இல்லையா? யார்கிட்ட போய் கேட்பீங்க? உங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, எங்கே போய் கேட்பீங்க?
ஒருத்தன் வந்து ஐயா காசு இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னாலே கேட்ட உடனே உஷாராயிடும். இவன் ஏதோ நம்மளுக்கு ஃப்ராடு பண்ண பார்க்குறான். நீங்கள் உண்மையிலே போய் யார்ட்டையா கேட்டு பாருங்களேன், ஐயா நான் மதுரையிலேருந்து வந்தேன், பர்ஸு பையெல்லாம் தொலைஞ்சி போச்சு, எனக்கு மதுரைக்கு மட்டும் ஒரு டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, எவனாவது ஒருத்தன் எடுத்து கொடுத்துட்டோம். சந்தேகம் தான் போடுவோம். புரியுது. நீங்கள் ஜெனியூன் கேஸாகவே இருக்கலாம், ஆனால் சந்தேகப்படுவோம். ஏமாத்துறானோ வேண்டி விரும்பி யாரும் காசுக்கு போல எடுத்துட்டு போய் விட்டுட்டு வரதும் அது மாதிரி ஆட்களும் விட்டுட்டு தான் வர்றதுதான் ஆட்கள் நிறைய. இதை பற்றி தீபா மேத்தான்னு ஒருத்தங்க வந்து வாட்டர்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை வந்து இந்த இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. யூடியூப்ல இருக்கான. ஓகே, யூடியூப்ல இருக்கு. இப்போ படத்தை இந்தியாவில் வெளியிடக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இளம் விதவைகளை பற்றிய கதை. வட இந்தியாவை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவும் நடக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு பையன் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன், பீகார்காரனா வட இந்தியாக்காரன், வயசு 21. என்ன படிச்சிருக்காருன்னா 4th கிளாஸ் அப்படின்னா. 21 வயசு 4th கிளாஸு படித்தது, 4 வயசு 6 வயசுல 2 பிள்ளை இருக்கான். அவனுக்கே 21 வயசு தான், அவனோட பெரிய பிள்ளைக்கு 6 வயசு தான். அப்போ அவன் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணான்? 14 வயசுல கல்யாணம். அதான் இப்போவும் வட இந்தியாவில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து வயசு 56 வயசு, என் பையனுக்கு இப்போ தான் 18 வயசு. சரியா? அப்போ அங்கே எப்படி இருக்காங்க பாருங்க. அவனுக்கே வயசு 21, அவனுக்கு பெரிய பையனுக்கு வயசு 6. அப்போனா குறைஞ்சது 15 வயசுல கல்யாணம் ஆயிருக்கணும். அவனுக்கே 15 வயசுல அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? புரியுது. அப்போ அங்கே வந்து வட இந்தியாவில் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய கட்டமைப்பெல்லாம் பெருசாக கிடையாது. ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் பீகார் போயிருந்தார். பீகாரில் பாட்னா தலைநகரம், அதாவது தமிழ்நாட்டுக்கு சென்னை மாதிரி. பாட்னாவில் போகிறாரு, ஒருத்தன் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருக்கான் பிளாட்ஃபார்மில். அவர் தான் டாக்டரா, கியூஆர் கோடு வச்சுருக்கான், அவன் தான் மருந்து கொடுப்பானான். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் வட இந்தியாவில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்கலாம் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது இந்த கல்யாணம் மாப்பிள்ளை இருப்பான்ல, திடீர்னு செத்து போயிடுவான். செத்து போயிட்டான்னா நம்ம ஊரில் மறுமணம்லாம் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ வட இந்தியாவிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே மாமனார் வீட்டில் விட்டுருவாங்க, இல்லைன்னா அப்பா வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விட்டா முதல் வேலையை என்ன நடக்கும்? அந்த பிள்ளைக்கு செக்ஸ் டார்ச்சர் தான் நடக்கும். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறது இந்த செக்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிறது சினிமாவில் காட்டுற மாதிரி யாரோ வில்லனுங்க 4 பேர் வந்து ரேப் பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. 90% செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறதே நெருங்கிய சொந்தக்காரன் தான் பண்ணுவான். அப்போ இந்த பொண்ணை வச்சு, அந்த பொண்ணு படிச்சிருக்காது, ஒன்றும் தெரியாது, வீட்டு வேலையை தவிர அதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற சித்தப்பா மாமனு எல்லாமே இந்த டார்ச்சர் ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு சோறு போடுறதும் வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது? வாமா காசிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு கோயிலெலாம் சுற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு காசி ஆத்தங்கரையில் வந்து உட்காரும்போது உட்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்வீட்டு கிட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்பா இந்த வந்துடுறான்ட்டு இப்படி அப்படி போகிறான்ட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே போயிட்டான்னா அந்த பொண்ணு அவ்வளோதான், அது எதுவுமே தெரியாது. இப்போ ரீசெண்டாக லப்பட்டா லேடிஸ்னு ஒரு படம் வந்தது. ரீசெண்டானா நான் ஒரு 2 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன். இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, ஒரு பொண்ணு வந்து 2 கல்யாணம் நடக்கும். 2 புதுமண தம்பதிகள் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறி இருப்பாங்க. பொண்ணுக்கு வந்து இந்த முக்காடு மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க அது பேர் ஜுஜினாவா இன்னொரு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஜுங்காவான்னு நினைக்கிறேன். அந்த இதோட உட்காந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு என்ன ஆகும், மாறி இன்னொரு மாப்பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு அவன் நம்ம ஊர் வந்துருச்சுன்னு கை பிடிச்சிருப்பான், இறங்கிடும். இந்த இவனோட ஆக்சுவல் பொண்டாட்டி இருக்கும்ல, அது தூங்கிட்டு இருக்கும். அது அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடும் ட்ரெயின். இறங்கின உடனே வீட்டுக்கு வந்தப்போ தான் ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அப்போ தான் பார்த்தா வேற பொண்ணுன்னு தெரியும். நீங்கள் யாருமா என்னன்னா இல்லை எனக்கு தெரியல, எங்கள் ஊர் எதுன்னே தெரியாதுன்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு அந்த ஸ்டேஷனில் போய் அந்த மாப்பிள்ளை கூட இறங்கும்ல, இறங்கி அவனை பார்த்துட்டு நீ யாருன்னு அது பயந்த உடனே அவனை இப்போ இது நம்ம பொண்டாட்டி இல்லையான்னு விட்டுருவான். அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாட்டி வந்து வடை சுடுற பாட்டி இருக்கும். அந்த பாட்டி இது மேலே பரிதாபப்பட்டு கொஞ்சம் சோத்தை போட்டு அந்த கடையிலேயே வேலை பார்க்க வைக்கும். எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊர் பேர் ஊர் அப்படிங்கும். அவங்க இப்போ நம்ம ஊரில் சொல்கிறோம்ல நல்லூர் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குது சொல்லுங்கள்?
அது மாதிரி தான் சொல்லுவோம். அவ்வளோதான். அதுக்கு ஊர் பேரே தெரியும், அதுக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குது எதுவுமே தெரியாது. அது மாதிரி இந்த பொண்ணுங்களை பூரா கொண்டாந்து காசியில் விட்டுருவாங்க. அது அன்றைக்கி ஒரு நைட்டு பார்க்கும், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அழுவும், அப்பாவை காணும், அது இதுன்னு தேடும். அது தேடும் போதே அங்கே இருக்கிற அந்த சமூக விரோத கும்பலுக்கு தெரியும் புது டிக்கெட் வந்துருச்சுடா அப்படின்னு. ஓகே, டக்குன்னு அதை கூப்பிட்டு போய் பிராத்தலில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வேறு வழியே கிடையாது. சாவர வர அப்படியே கொஞ்சம் நல்லா பழகிடுவாங்க அந்த சூழலுக்கு. அங்கே தான் வாழ்ந்தாகணுன்றது பழகிடும். ஒரு 2 நாளைக்கு அழுது தேடி பார்க்கும். அப்பா தான் விட்டுட்டு போயிட்டார். அவர் அப்பாவா விடுவாருன்னா அப்பா தான் விட்டு போகிறாங்க. இதைத்தான் அந்த படத்தில் எடுத்திருந்தாங்க அவங்க, வாட்டர்ன்ற படத்தில். நாம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், காசினா ரொம்ப புண்ணியம். பெரும்பாலும் அங்கே நடக்கிறது பூரா இந்த மாதிரி அட்டூழியம் தான். வயசான பெருசுங்களை கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அகோரிகள் அந்த பிணத்தை தின்றதெல்லாம் இருக்குது. கங்கையில் பிணமெல்லாம் மிதக்கு. அகோரிகள்ன்ற கான்செப்ட் டோட்டலாக வேறு. அது வந்து நம்ம ஊரில் சித்தர்கள் மரபுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கான்செப்ட். அது வட இந்தியாவோட கான்செப்ட். அது அதாவது காபாலிகம்னு ஒரு சைவ வழிபாட்டு முறை ஒன்று இருந்தது. அந்த காபாலிகம்ன்றது வந்து பிற்காலத்தில் 2ஆக பிரியும் போது வட இந்தியாவில் அகோரிகள்னு சொல்லியும் தென்னிந்தியாவில் சித்தர்கள் மரபு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அதாவது அவர்கள் வந்து உலக வாழ்க்கை நிலையானது இல்லை, எது மேலேயும் பெருசாக ஆசை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்டை சொல்கிறது தான். அந்த பிணங்களை கூட எடுத்து பூஜை பண்ணுறது, மற்ற இதெல்லாம் அவங்க பண்ணி காட்டுறது, ட்ரெஸ் போடாமல் சுற்றுறது, இதெல்லாமே அது ஒரு மாதிரி ஒரு குழப்படியான கான்செப்ட்னு வச்சிங்களேன். அவர்களும் பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கும் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை, அகோரிகள் எந்த வழியில் சார்ந்தவங்க? இந்துவா? சிவனை கும்பிட்றவங்க. சிவனை கும்பிட்றவங்க அதான் விபூதியை பூசிட்டு. அதாவது அகோரின்னு நம்மளாம் என்னவோ நினச்சிக்கிறோம், ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு. கோரம்னா தான் பயங்கரம்னு அர்த்தம். அகோரம்னா அழகானவங்கன்னு அர்த்தம். அவங்கள பொறுத்தவரை அதுதான் அழகு. அவர்களை பொறுத்தவரை எதுவுமே தேவையில்லை, கடவுளை மட்டும் நினச்சிட்டே இருந்தால் போதும். அதுக்கு கஞ்சா அடித்தா இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக நினைக்க முடியுதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கஞ்சாவும் சேர்த்து பழக்கம், அதுவும் சிவபெருமானின் பானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குடிக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு நாகரிகமான சமுதாயம் என்னெல்லாம் செய்யுமோ அது எதையுமே செய்யாத இடம் தான் காசி. முழுக்க ஏமாத்து, புரட்டு, சுரண்டல். நீங்கள் ஒரு 14 வயசு பொண்ணுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம 14 வயசுன்னு சொல்லும்போது டக்குன்னு நமக்கு உரைக்க மாட்டேங்குது. 14 வயசுல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க. அது கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு என்ன தெரியும்? அதை கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து கடைசியாக யார் முயற்சி எடுத்தாங்கன்னா, நம்ம திருச்சி சிவா தான் அந்த முயற்சி எடுத்தார். திருச்சி சிவா தான் முயற்சி எடுத்து பாராளுமன்றத்தில் போன ஆட்சியில், அதாவது மோடி 2nd டேர்ம் வந்தார்ல, அந்த டைமில் திருச்சி சிவா தனிநபர் தீர்மானம்னு ஒன்று கொண்டாந்து இந்த மாதிரி காசியில் அவலைகளாக விடப்பட்ட இளம் விதவைகள் அவர்களுக்கு ஒரு வாரியம் அமைச்சு, அந்த வாரியத்தின் மூலமாக அவங்களெல்லாம் மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு தங்கும் இடம் வச்சு, அந்த இடத்துல அவங்களுக்கு வேறு தொழில்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்து, அவங்கள ஒரு வேலைகள் ஏதாவது செஞ்சு தன்னை தானே பார்த்துக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை செய்யணும் அப்படின்னு ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டாந்து, அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பெண்களை மீட்கக்கூடியது. ஏன்னா அந்த பெண்களை கொண்டு போய் எங்கே விடணும்னு அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அவங்க அந்த பொண்ணை உங்கள் வீடு எதுன்னு சொல்லுமா கொண்டு போய் விட்றேன்னு சொன்னால், அந்த பொண்ணுக்கு அந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதானே சொல்லும். புரியுதுங்களா? தெரியவே தெரியாதுன்றப்ப என்ன ஆகும்? வேற வழியே இல்லை. அங்கே எங்கே மாட்டினாங்களோ மாட்டின இடத்துலேயே நின்றுடுறாங்க. நிற்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விபச்சாரம் போன்ற கொடுமையான வேலைகளில் அவர்கள் பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். ஏதாவது நீங்கள் இந்தியாவில் வந்து எல்லாரும் 2 இடத்த ஃபேமஸாக சொல்லுவாங்க. ஒன்று காமத்திபுரான்னு சொல்லி பாம்பேயில் சொல்லுவாங்க, இன்னொன்று சோனாகாட்சின்னு கல்கத்தாவில் சொல்லுவாங்க, விபச்சாரத்துக்கான பெரிய இடம் அப்படின்னு. அங்கெல்லாம் விட பெரிய விபச்சாரம் நடக்கக்கூடிய இடம் காசி தான். காசியில் தான் அந்த கொடுமை இன்னும் அதிகமாக நடக்குது. இப்போ உள்ள ரீசன்ட் பீரியடில் கூட இதற்கு உண்டான ஒரு வழிமுறையை எதுவுமே வட இந்தியாவில் யாருமே முன்னெடுக்கவும் இல்லை. அதை பற்றின கவலையும் அந்த அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. இதை வந்து இன்னும் சொல்லப்போனால், அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே, அவங்களே யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணா அவ்வளோதான். விதவை ஆயிடுச்சுன்னா வேற என்ன பண்ணுறது, காசில் தான் கொண்டு விடணும்.
அப்படின்னு அதை கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய புரியுது. ஒரு பழக்க வழக்கம் மாதிரியே மாற்றி வச்சிருக்கிறாங்க. ம். ஸோ நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா காசின்றது ரொம்ப புனிதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்வையாளர்களில் யாருக்காவது டவுட் இருந்தால் கூட யூடியூப்பில் போய் வாட்டர் தீபா மேத்தா அப்படின்னு போட்டால் போதும், அந்த படம் வந்துடும். சப்டைட்டில்ஸோடவே இருக்குது, பார்க்கலாம். அதில் வந்து எப்படி அந்த பெண்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள், அதாவது படத்துக்கு பேர் வாட்டர்னு அவங்க வச்சதுக்கு காரணமே என்னென்னா காசி. காசினா கங்கை. ஓகே. அந்த நீர்ன்றது அடைய, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஃபயர்னு எடுத்திருந்தாங்க. ஃபயர், வாட்டர், லேண்டு, ஏர் அப்படின்னு நம்ம இந்த 4 இது சொல்கிறோம்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு. அந்த ஆர்டர் தான் அவங்க முதல் படம் நெருப்புன்னு வச்சாங்க, 2வது படத்துக்கு நீர்னு படம் பேர் வச்சாங்க. வச்சு அதாவது அந்த நெருப்புன்ற படம் எனக்கு மறந்துருச்சு அது என்ன படம்னு, ரொம்ப சின்ன வயசில் பார்த்த படம். அதுவும் இதே மாதிரி பெண்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஃபயர். பெண்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கொடூரங்களை பற்றி தான் எடுக்கப்பட்ட படம் தான் அதுவும். இந்த வாட்டரும் முழுக்க காசியை சுற்றி என்னெல்லாம் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப விலாவாரியாக அந்த படத்தில் விளக்கியிருப்பாங்க. வெளிநாடுகள்லாம் படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே பாராட்டினாங்க. இந்தியாவில் படம் ரிலீஸே ஆகலை, பேன் பண்ணிட்டாங்க. நம்மளால முடிஞ்சது என்னன்னா, நம்ம செய்கிற அட்டூழியங்களை யாராவது வெளியே சொன்னாங்கன்னா அவங்கள பேன் பண்ணி விட்டுருங்க. ஆனால் காசியில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்க, தொண்டுகளும் அங்கே இருக்கு, நிறைய சொத்துக்களெல்லாம் எழுதி வைக்கிறாங்க அப்படின்றாங்களே. சொத்துக்கள்லாம் யாரும் எழுதி வைக்கிறது இல்லை, அது வந்து அங்கங்கே மடங்கள் இருக்கு. ஸோ இங்கே இந்த சாதி மற்றும் இந்து மதத்தின் மூட நம்பிக்கைகளின் மொத்த இடமாக மட்டும் இல்லாமல் பெண்கள் மீதான கொடுமைகளுக்கான தலைநகரமாகத்தான் காசி இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காசியை பற்றிய சரியான பார்வை கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.